தங்கம் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 98,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 211 ரூபாய்க்கு விற்பனை. பிறந்தது மார்கழி, தொடங்கியது முன்பனி காலம். திருப்பாவை திருவெம்பாவை பாடி பஜனை செய்த மக்கள். ராமேஸ்வரம் உட்பட ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என கணிப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. கடும் குளிர் நிலவுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் வரும் 18ஆம் தேதி வரை மழை பெய்யும். வெப்பநிலை குறைந்து பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் பனியின் தாக்கம் சற்றே குறைந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸாக பதிவு. காற்று மாசினால் திணறும் டெல்லி நகர மக்கள். சுவாச கோளாறு, கண் எரிச்சல் உள்ளிட்ட நோய்களால் பொதுமக்கள் கடும் அவதி. டெல்லியில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தற்காலிகமாக நிறுத்தம். காற்று மாசு அதிகரிப்பால் ஆன்லைன் மூலம் மட்டுமே வகுப்புகள் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்க பணிகளுக்கு கடன் உதவி. 2000 கோடி ரூபாய் கடன் வழங்கியது ஆசிய வளர்ச்சி வங்கி. நூறு நாட்கள் ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் மாற்றங்களை கொண்டுவர மத்திய அரசு திட்டம். மகாத்மா காந்தி பெயர் நீக்கம் என பரவிய தகவலுக்கு பாஜக வட்டாரங்கள் மறுப்பு. உலகமே அறிந்த காந்தி பெயரிலான திட்டத்தை நீக்குவதில் உள்நோக்கம். மத்திய அரசு மீது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சனம். காந்தியடிகள் மீது உள்ள வன்மத்தால் அவரது பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்துள்ளது ஒன்றிய அரசு. 100 நாள் வேலை திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் நடவடிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம். ஊரக வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்குவதற்கு எதிராக மக்களவையில் திமுக சார்பில் ஒத்திவைப்பு நோட்டீஸ். விபிஜி ராம்ஜி என்ற புதிய மசோதா தொடர்பான எதிர்ப்பை தெரிவிக்க அனுமதிக்குமாறு டி.ஆர். பாலு கோரிக்கை. மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் வேட்பாளர் உத்தேச பட்டியலை வழங்கவில்லை. தமிழகத்தில் 3வது அணி வெற்றி பெற வாய்ப்பில்லை எனவும் டெல்லியில் நயினார் நாகேந்திரன் பேட்டி. உத்தேச பட்டியலுங்கிறது ஒரு தவறான இது. 3 முனை போட்டி வந்தாலும் 4 முனை போட்டி வந்தாலும் நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி.
இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளது, திமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை. டெல்லியில் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரை சந்தித்த பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி எங்க கூட்டம் மாதிரி இருக்கு. நாங்க அவங்களோட புரிதலோட இருக்கோம், அவங்க எங்களோட புரிதலோட இருக்காங்க. பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ராமதாசுடன் அன்புமணி சேர்வதற்காக பாமகவில் இருந்து விலகவும் தயார் என ஜி.கே. மணி அறிவிப்பு. அன்புமணி துரோகிகள் என குறிப்பிடும் அனைவரும் பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என பேச்சு. மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்க கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன். திருப்பரங்குன்றம் வழக்கில் ஒரே நிலையான தீர்வு தேவை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கருத்து. வக்ஃபு வாரியம், காவல்துறை தரப்புகள் தங்களது வாதங்களை முன்வைக்க அனுமதி. பாம்பன் பாலத்திலிருந்து கடலுக்குள் பழைய துணிகளை வீசிய ஐயப்ப பக்தர்களின் செயலால் அதிர்ச்சி. கடல் வளமும் மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை. திருச்செந்தூர் முருகன் கோயில் உண்டியல் வருவாய் 4 கோடி ரூபாயை நெருங்கியது. 1139 கிராம் தங்கம், 18,052 கிராம் வெள்ளியை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். குமரியின் சபரிமலை என்று அழைக்கப்படும் குபேர ஐயப்பசாமி கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். கோயில் அமைந்துள்ள மலை முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. மணிமுத்தாறு 80 அடி பாசன கால்வாய் கரை உடைந்தது. பாசனத்திற்கான தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் விவசாய பணிகள் பாதிப்பு. ஜோர்டானில் மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் ஹுசைனை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. இருநாட்டு உறவுகளுக்கு இந்த சந்திப்பு புதிய உத்வேகத்தை தரும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 37ஆக அதிகரிப்பு. கடந்த ஆண்டு கடும் வறட்சியால் அவதியடைந்த மக்கள் இந்த ஆண்டு பலத்த மழையால் பாதிப்பு. அபுதாபியில் இன்று நடைபெறுகிறது அடுத்த ஆண்டுக்கான IPL மினி ஏலம். 43 கோடி ரூபாய் தொகையுடன் பங்கேற்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி.